ஏசியை ஆன் செய்யும் முன்பு ஜன்னலை மூடி வைத்தால் உடலுக்கு இவ்வளவு கேடா? முதலில் ஜன்னலை திறந்து வைத்திடணும். இந்த காலத்தில் ஏசி இல்லாத வீடே இல்லை. அது மட்டுமல்லாமல் நிறைய பேருக்கு ஏசி இல்லாமல் தூக்கமும் வருவதில்லை. மேலும் ஏசி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இருந்தாலும் அந்த ஏசியை எந்தெந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதே தெரியவில்லை. குறிப்பாக இரவு நேரங்களில் தூங்கும் போது ஏசியை இயக்க வைப்பது ஒரு பழக்கமாகிவிட்டது. இதுவே நம் உடல் நலத்துக்கே தெரியாமல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் பலர் கவனிக்கவில்லை. நாம் பெரும்பாலும் குளிர்ச்சி நன்றாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக கதவுகளையும் ஜன்னல்களையும் இறுக்கமாக மூடி வைப்போம். ஆனால் இதுவே நம் உடலில் இயல்பான காற்று பரிமாற்றத்தை முடக்கி விடுகிறது. வெளியில் இருந்து புதிய காற்று வராததால் நம் சுவாசத்தின் மூலம் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடே மீண்டும் நம் நுரையீரலுக்குள் செல்வது தொடங்குகிறது. இதனால் காலையில் எழும்பொழுது தலை சுற்றல், சோர்வு, மூக்கடைப்பு, தொண்டை வறட்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மனித உடல் இயல்பாகவே இரவில் சுவாசத்தின் மூலம் நச்சுக்களை வெளியேற்றுகிறது. ஆனால் முழுமையாக மூடப்பட்ட அறையில் தூங்கினால் அந்த நச்சுக்கள் வெளியேறாமல் உடலுக்குள்ளே தங்கிவிடுகின்றன. இதனால் நீண்ட காலத்தில் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் ஏசியை பயன்படுத்தும் போதும் குறைந்தபட்சம் ஒரு ஜன்னலை சிறிது திறந்து வைப்பது அவசியம். அதுவே உண்மையான ஆரோக்கியமான குளிர்ச்சியை தரும். ஆனால் சில சமயங்களில் சில வீட்டுகளின் அமைப்பு அல்லது வெளி சத்தம் போன்ற காரணங்களால் ஜன்னலை திறக்க முடியாத சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலாவது தினமும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெளியில் சென்று இயற்கை காற்றை சுவாசிப்பது மிகவும் முக்கியம். இது நம் நுரையீரலை புதுப்பித்து சுத்தமான ஆக்சிஜனை உடலுக்குள் அனுப்பி இரவில் சுவாசிக்கும் திறனை அதிகரிக்கும். இயற்கை காற்று நம் உடலுக்குள் சென்றால் நம் இரத்த ஓட்டமும் மன அமைதியும் உறக்க தரமும் மேம்படும். மேலும் ஏசியை முழு இரவு முழுவதும் இயக்காமல் டைமர் மோட் அல்லது ஸ்லீப் மோடில் வைத்தால் உடல் வெப்ப சமநிலை குலையாது. தூங்குவதற்கு முன் அறையை சில நிமிடங்கள் குளிர செய்து பிறகு ஏசி தானாக நிறுத்தும் வகையில் அமைத்தால் உடலும் சுகமாவதும் மின்சார செலவும் குறைவதுமாக இருக்கும். அதே நேரத்தில் ஏசியின் வடிகட்டுகளை மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்யாமல் விட்டால் அதில் தூசி, பூஞ்சை, பாக்டீரியா போன்றவை சேர்ந்து நம் சுவாச குழாய்களை பாதிக்கும். அந்த மாசு காற்றே மீண்டும் நம் மீது வீசப்படும். எனவே சுத்தம் செய்வதும் சரியான பராமரிப்பும் அவசியம். முடிவாக சொல்ல வேண்டுமெனில் ஏசி நம் வாழ்க்கையை சுகமாக்கும் கருவிதான். ஆனால் அதற்கான நியாயமான பயன்பாடே நம் உடல் நலத்தை காக்கும். இரவில் சிறிது காற்று வருமாறு ஜன்னலை திறந்து வைப்பது முடியாவிட்டால் தினமும் 1 மணி நேரம் வெளியில் சென்று இயற்கை காற்றை சுவாசிப்பது மற்றும் ஏசியை நேரம் கட்டுப்படுத்தி இயக்குவது, இவை 3ம் சேர்ந்து உங்களின் நுரையீரலை ஆரோக்கியமாகவும் மனதை புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கும் ரகசியம்.